பீடியாட்ரிக் கேன்சர்ஸ், அதாவது குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோயில் முக்கியமான சிம்டம்ஸ்ன்னு பார்த்தோம்னா, அடிக்கடி குழந்தை தலை வலிக்குதுன்னு சொல்லுவாப்புல. என்னால் தலைவலிக்குது, எனக்கு ரொம்ப முடியல. இல்லாட்டி ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங், அதாவது சாதாரணமாக இருப்பாப்புல திடீர்னு வாந்தி எடுத்துருவாப்புல. ஸோ ஃபீவர், அடிக்கடி உடம்புல ஏதாவது சிரமங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. உடம்புல பூச்சி கடிச்ச மாதிரி நிறைய ஸ்பாட்ஸ் மாதிரி வரும். இல்லை ஒரு பக்கம் நடக்கும்போது தாங்கி நடந்தான்னா அந்த சிரமங்கள் கொஞ்சம் வெளிரி போன மாதிரி, அதாவது ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும், எடை குறையும், சில சமயங்களில் பார்வை மங்கலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இப்போ நான் மேற்கொண்டு சொன்ன அத்தனை சிம்டம்ஸில் ஏதாவது ஒன்று ரெண்டு, ஒரு வாட்டி 2 வாட்டி வந்தால் உடனே பதறி அடிச்சு இது கேன்சராக தான் இருக்குமோன்ட்டு போகக்கூடாது. அட்லீஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ தொடர்ந்து இருக்குது, அந்த மாதிரி இருந்ததுன்னா முதல்ல உங்கள் பீடியாட்ரிஷியன் போய் பாருங்கள். பிள்ளைகளுக்கு ஏதாவது சிரமங்கள் இருக்கான்னா அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பீடியாட்ரிஷியன்ட்ட காட்டிட்டு ஏதாவது மற்ற சிரமங்களாக கூட இருக்கிறதுக்கலாம். பட் ஆனால் இன்கேஸ் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி அ பீடியாட்ரிக் கேன்சர், இதை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்க முடியும், குணமாக்க முடியும், குழந்தைய நல்லபடியாக அடல்ட்ஹுட்டுக்கு கொண்டு வர முடியும்.